ஹாய் ஆல், வெல்கம் டு GDY's கிச்சன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் லட்டு. இந்த அவல் லட்டு ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபியும் கூட. வாங்க எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் காய்ச்சின நெய்னா இன்னும் பெட்டர். நெய் ஆட் பண்ணிவிட்டு அது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஹீட் ஆக வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 5 பாதாம் அண்ட் 5 முந்திரி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 15 ரைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உலர் திராட்சை. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாதாம் அண்ட் முந்திரியை வந்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பாதாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் அதை நெக்ஸ்ட்டு வந்து உலர் திராட்சையும் போட்டு அதிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெய்யிலே வந்து அவல் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வேணால் நெய் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பத்தலைன்றப்போ. நல்லா அந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். வெறும் பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டு அப்படியே சாப்பிட்டாலும் இது இன்னொரு ஸ்நாக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த கடாயிலே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்காவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பீசஸாகவும் போட்டிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நான் போட்டு இதை நைஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆற வச்சுருக்க அவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நைஸாக தேங்காவோடு இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு பவுடர் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணலாம். அப்படி ஏலக்காய் பவுட்ரு இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு இதில் அரைச்சிடணும். அதாவது நான் 3 கப் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் வந்து வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி ஒரு கடாயில் மாற்றிட்டு நம்ம வறுத்துருக்க நட்ஸையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நட்ஸ் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பிடிக்கிறப்போ உங்களுக்கு உருண்டை நல்லா டைட்டாகவும் இருக்கும். லட்டு டைப்புக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உருண்டை பிடிக்கலாம். நல்லா இறுக்கமாக பிடிங்க. அப்போ தான் வந்து லட்டு நல்லா உடையாமல் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டாக நம்ம நல்லா டைட்டாக அப்படி பிடிக்கிறப்ப நல்லா டைட்டாக பிடிக்கணும். இறுக்கமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி மற்ற இருக்க எல்லா மாவுலேயும் வந்து நம்ம லட்டு வந்து உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இந்த லட்டு வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே வச்சுருந்தா 3 டேஸில் சாப்பிட்ருங்க.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.